17வது வசனத்தையும் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோபு பக்தன் நிமித்தமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் ஒரு பிள்ளையை கண்டிக்கிறாரு அப்படின்னா, உருவாக்குறார் என்றால், அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது அது தேவனுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக மாறுவார்கள். புரியுதுங்களா? அப்போது ஒரு சில தவறுகள் செய்யும்போது கடவுள் என்ன செய்வார்னா, பிரியமான தன் பிள்ளைகளை தவறு செய்யும்போது அவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களை தகுதிப்படுத்தவும், அவர்களை நல்ல ஒரு மனிதனாக மகளாக உருவாக்கும்படியாக தான் ஆண்டவர் சில வேளையில் என்ன செய்வார்னா, தண்டனை கொடுக்கிறார், சிக்ஷை கொடுக்கிறார், சில பாடுகளை அனுமதிக்கிறார். இவை எதற்காகனா, உங்கள் மேலே வச்சிருக்கிற கோபத்தினால அல்ல, வெறுப்புனால அல்ல, வேறு எந்த விதமான வைத்தறிச்சல்னாலும் அல்ல. நீங்கள் இன்னும் தகுதிப்பட வேண்டும், இன்னும் நீங்கள் பலன் அடைய வேண்டும், இன்னும் தேவனுக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்று அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இதோ தேவனாகிய கர்த்தர் அவரால் தண்டிக்கப்படுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் பாக்கியவான் என்று தேவன் யோபு பக்தன் நிமித்தமாக இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை நீங்களும் நானும் அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படின்னா, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உலகத்தை சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உருவாக்கின தேவன் ஒருவராக இயேசு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் மனுக்குலங்கள் மனிதனாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஒரே கிறிஸ்து. யாரே? இயேசு கிறிஸ்து. எனவே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரான எந்த மனிதனும் மகான்களும் தெய்வங்களும் இல்லை என்று வேத வசனத்தை நிமித்தமாக தேவன் நமக்கு காட்டுகிறார். எனவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதினாலே அவர் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை சிட்சிக்கும் போது, சிட்சிக்கணும் சோதனை இல்லாட்டி ஒரு பாடுகள் உருவாக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அவர் நியமிக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, அது நமக்கு கொடுக்கும்போது அதை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இன்னும் ஆண்டவர் இப்படி கொடுமைக்காரராக இருக்கிறாரு, கோபக்காரராக இருக்கிறாரு, நமக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்குறாரு, இவர் தெய்வமா, இவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரான்னு சொல்லி நம்ம மனசில் கடுகளவு கூட சந்தேகப்படக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. எதை செய்தாலும் தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்வாரை தவிர தீமைக்காக செய்ய மாட்டார். அவர் தீமை செய்வதற்கு சாத்தான் கிடையாது, பிசாசு கிடையாது, மனிதன் கிடையாது. அவர் யார் என்றால் தேவனாக கிறிஸ்து, நம்மை படைத்தவர், உருவாக்கினவர். இம்மட்டும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள், அவர் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில வேளையில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக, இன்க்ளூடிங் ஊழியக்காரர்களாக எங்களையும் கூட கர்த்தர் என்ன செய்வார், தவறு செய்யும் போது, இடறி போகும்போது, சில வேளை வசனத்துக்கு மாறாய் போய் நடக்கும்போது அவர் என்ன செய்வார், சிக்ஷைகளை கொடுப்பார். அது மாத்திரமல்லாமல் இன்னும் அதிகமான அவரை போல நல்ல சாட்சி பெற்று பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான சாட்சியாக இருந்தாலும் கூட இன்னும் என்னிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறானா, இன்னும் அதிகமான பாசம் வைத்திருக்கிறானா, என்னை விட்டு விலகாமல் என்னை பின்பற்றி வருகிறார்களா என்று கூட ஆண்டவர் என்ன செய்வார், சிக்ஷைகளை அனுமதிப்பார். இப்போ யோபு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்ல, உலகத்தில் இவனை போல யாரும் இல்லை, காணேன், இவன் சன்மார்க்கனாக இருக்கிறார், துன்மார்க்கன் கிடையாது, சன்மார்க்கன். உலகத்திலேயே இந்த யோபுவை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவன், தேவ மனுஷன், பொல்லாப்புக்கு விலகி தேவனையே பின்பற்றுகிற மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, இவனை தேடி நீ வந்தாயா என்று அவரே டைரக்டாக
ஒரு நல்ல விட்னஸ் கொடுக்கிறாரு. அப்போது அப்படிப்பட்ட யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து தனிமை வெறுமைப்பட்ட மரணத்தை நோக்கி கொடூரமான வேதனைகள் கூட அந்த மனிதன் கர்த்தரை என்ன செய்யலை, தூசிக்கலை, உதட்டால பாவம் செய்யலை, எந்தவித ரிமார்க் இல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாப்புல. அதனால தான் அதே யோபு என்ன சொல்கிறப்பலனா, தேவன் என்னை தண்டிக்கிறார் என்றால் அது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க காண்பிக்கிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேவன் என்னை இவ்வளோ சூழ்நிலையில் என்னை உருவாக்கி புடமிட்டு என்னை எல்லாரும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு, ஒதுக்கக்கூடிய அளவுக்கு, என்னை வெறுத்து அவமானப்படுத்தி நிந்திக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை, நன்மைக்கு ஏதுவான காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதை தான் நம்ம நினைக்கணும். அப்போ அது மாத்திரமல்லாமல் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ப்ரொமோஷனை என்னை உயர்வான நிலைக்கு கொண்டு போக வைக்கிறார். அதை தெரிஞ்சிருக்கிறான் யோபு. அதனால்தான் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார் என்றால் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். எதனால? என்னை கர்த்தர் சிட்சிக்கும் போது, என்னை உருவாக்கும் போது, என்னை புடமிடும் போது, என்னை நல்ல சாட்சி நிமித்தமாக என்னை நடத்தும் போது அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை தவிர துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வர முடியாது என்று நான் தீர்மானிக்கிறேன். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதினாலே அவர் எனக்கு சில பாடுகளையும் அனுமதிக்கும் போது நான் எந்த விதத்திலும் அவரை தூஷணமாகவும் அவரை துக்கப்படுத்துகிற காரியத்திலும் வேதனையோடு படுத்துகிற காரியத்திலும் நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுதான் யோபு. அந்த சிந்தை அவனுக்குள்ளே வந்ததுனால தான், அது ஒரு ஜெபமாகப்பட்டதுனால தான் யோபோட வாழ்க்கை 140 வருஷம் ஆண்டு கொண்டு வந்தார். 4 தலைமுறை அவன் பார்த்தான். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை 2 மடங்கு திருப்பி கொண்டான். கரங்களை தட்ட மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் ஏதோ எனக்கு தட்டுற மாதிரி இருக்கீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சிட்சையை ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், அற்பமாக எண்ண மாட்டேன். ஆமீன். அதே யோபு 36:31 எடுத்தவங்க வாசிங்க. அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்ப அவைகளால் ஜனங்களை என்ன செய்ற, சில வேளையில அவர் என்ன செய்ற, தண்டிக்கவும் செய்கிறார். அதனால்தான் தேவனால தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனால தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால்தான் அவர் அவைகளால் ஜனங்களை என்ன செய்ற, தண்டிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மனதுருகி மனமிறங்கி அதே நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கொடுக்கிறார். ஆகாரத்தை கொடுத்து அவர்களை மீண்டும் புதுப்பித்து புதிய மனுஷனாய் சாட்சி பெற்றவராய் ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி என்னைக்கு சோதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாரு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளிட்டாரு அப்படி மட்டும் நினச்சிட்டு அதைவே புலம்பிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் ஒரு அனுமதிக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா நம்ம முதல்ல சோதித்து பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி அதை தான் சொல்கிறேன். நான் தேவனுடைய பார்வையில், உலக பார்வையில் இல்லை, நான் ஆண்டவர் என்னை அழைத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவர் இருதயத்துக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாய் நான் வாழ்கிறேன். அப்போ நான் சரியான முறையில் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் என்று நான் தீர்மானித்தேன்னா, அப்போ அதன் பின்பாக எனக்கு வரக்கூடிய பல பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அது தேவன் என்னை அனுமதிக்கிறார், என்னை உருவாக்க, என்னை பண்படுத்த, என்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் என்னை புடமிடுகிறார் என்று நான் அதை சந்தோஷமாக உள்வாங்கி கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அதனால தான் தாவீது சொல்கிறார் 34:1, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா விதத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டு எனக்கு நன்மை செய்த போது மட்டும் நன்றி சொல்லுவேன்னு சொல்லல. அவர் எக்காலத்திலும் என்னது, இன்பம் வந்தாலும் ஆண்டுக்கு நன்றி சொல்வேன், துன்பம் வந்தாலும் நன்றி சொல்லுவேன், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எது இந்த உலகத்தில் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாக வந்தாலும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறக்க மாட்டேன். அவர் துதி எப்பொழுதுமே என் நாவில் இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், இதே நாவில் ஆண்டு ஆசீர்வதிக்கும் போது துதிக்கிறோம், ஆண்டு நம்மளை மறக்கும் போது இதே நாவில் சபிக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. தாவீது அழகாக சொல்கிறார், எப்போவுமே நான் அவருக்கு நன்றி சொல்லுவேன், உண்ணும்போது துதிக்குவேன், உறங்கும்போது துதிக்கணும், எல்லா நேரத்தில் ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா அதில் ஏதோ ஒரு ஆசீர்வாத கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
நம்ம சரியாக இருந்தால் நம்ம வண்டி சரியாக ஓடும், நம்ம சரியாக இல்லைன்னா ஏதோ ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் நம்ம சங்கீதம் 94:13 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 94:13 இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. 94:13 வசனத்தை எடுத்தவங்க, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் சிட்சிக்கிறார், ஆண்டவர் என்னை என்ன செய்றார், சரிப்படுத்துகிறார் என்றால் அந்த சரிப்படுத்துகிற காரியத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட உம்முடைய வேதத்தை என்ன செய்யணும், வேதத்தை கொண்டு நான் போதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கிற பாக்கியவான். அப்போ உங்களை சிட்சித்து, ஊழியக்காரர்களாக நாங்கள் உங்களை சிட்சித்து கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறோம் என்றால் நான் பாக்கியவானாக இருக்க முடியும். தீமைத்தில் அதான் சொல்கிறார் இல்லையா, விசுவாசிகள் சில சமயம் இடறி போகும்போது, தவறுதலாய் அவங்க வாழ்க்கை வாழும்போது, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத பட்சத்தில் இருக்கும்போது அவர்களை கண்டித்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி தேற்றுங்கள், உருவாக்குங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு ஸ்கூலில் மாணவன் மாணவி படிக்கிறாங்கன்னா அவங்க ஒழுக்கக்கேடாக இருக்கிறார்கள், படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்கன்னா டீச்சர் எப்படியே போய்டுன்னு சொன்னால் என்ன ஆகும், டீச்சருக்கு முதல்ல வேலை போயிடும். அப்படி தானே? அப்போ தன்னையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் நான் என்ன செய்யணும், நல்ல நிலையில் உருவாக்க வேண்டும். அந்த லட்சியம். ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர், அவன் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் ஆசிரியர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட 10 மாணவர்களோ 50 மாணவர்களோ 100 மாணவர்களோ படித்தா, மாணவி படித்தா எதிர்கால ஃப்யூச்சர் லைஃப்பில் ஒரு டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், ஏன் பிரதம மந்திரி, ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் இல்லை, சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஆகலாம், உயர்ந்த நிலை விஞ்ஞானியாக கூட மாறலாம். ஆனால் ஆசிரியர் தான் இருப்பான். அந்த ஆசிரியருடைய சிந்தை என்னன்னா, எப்படியாகலும் என்னை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நான் நல்ல வழியில் உருவாக்கி என்ன செய்யணும், அவன் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி தான் போதகராகி எங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற அடுத்த ஸ்தானம், அவருக்கு அடுத்த பிரதிநிதியாக நாங்கள் நிற்கிறோம். ஏசு கிறிஸ்துவை எப்படி நம்ம பயபக்தியோடு ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லணுமோ அதே போல தான் அவருடைய சாயலாய் அவருடைய ஊழியத்தை அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரை போல சகல விதமான வல்லமைகளும் அதிகாரங்களும் எங்களுக்கு கொடுத்து உங்களை உருவாக்கி அவர் கரத்தில் கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரங்கள் வசனத்தின் பிரகாரமாக போஜனப்படுத்தி உங்களை கற்றுக் கொடுத்து போதிக்கணும், தவிர மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஊழியக்காரன். அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, உங்களை சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாதிக்கவான். அப்போ உங்களை உருவாக்கணும், வேத வசனத்தை சுற்றி காட்டி இதன்படி நீ வாழு, இதன்படி நட, இதன்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் எனக்கு ஆசீர்வாதம். கோச்சிக்குவாங்க, திட்டிடுவாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, தசம பாகம் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரன் பாக்கியவானாக இருக்க மாட்டான், அயோக்கியவானாக இருப்பான். புரியுதுங்களா? தேவனால அயோக்கியவானாக தான் இருப்பான் அந்த ஊழியக்காரன். சிட்சிக்கணும், சிட்சிக்க வேண்டிய இடத்துல சிட்சிக்கணும். புரியுதுங்களா? போதிக்க வேண்டிய இடத்துல போதிச்சு தான் ஆகணும். இரக்கம் பார்க்கக்கூடாது, ஆகவும் பார்க்கக்கூடாது. எந்த விதத்தில் எந்த நேரத்தில் அவங்க கண்டிஷன் பண்ணணும், அதை கண்டிஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைங்களா? ஆவிக்குரிய கண்டிஷன் கட்டாயம் வேணும். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை உண்டாகட்டும். எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தில் 5-8 வரைக்கும் வாசிங்க, சீக்கிரம் முடியும். எபிரெயர் அடுத்தது வாசிங்க. எபிரெயர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு இல்லைங்க. எபிரெயர் 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், அன்றியும் என் மகனே அற்பமாக எண்ணாதே, சோர்ந்து போகாதே. பார்த்தீங்களா? என் தேவ பிள்ளைகளாக நீங்கள், எபிரெயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு, என் மகனே மகளாக நீங்கள் கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் போது, உங்களை உருவாக்கும் போது, உங்களை தண்டிக்கும் போது அவரை குறித்து நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க.
அவரால் நீங்கள் கண்டிக்கப்படும் போது சோர்ந்து போய் பலவீனமாகி வெளியே போயிடாதீங்க, பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா கீழே வாசிப்போம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ அன்பு யார் மேல் அதிகமாக இருக்கிறதோ அன்பு உள்ளவன் கெட்டு போகக்கூடாது என்பது அந்த நேசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அன்பு உள்ள தேவனாக கர்த்தர் என் மேலே அன்பு வச்சிருக்கிறான்னா அவர் என்னை உருவாக்குறார், அப்படி தான் நான் நினைக்கணும். அப்போது அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார், இதுதான் அர்த்தம். அப்போ ஏன் அன்பு வைக்கிறார்னா அவர் ஏன் பிள்ளை, எனக்கு உரிமை உள்ள பிள்ளை, என் சொந்த பாராட்டுகிற என் பிள்ளைகள் நீங்கள், என் ராஜ்யத்துக்குரியவர்கள், எப்பொழுதுமே என்னோட அருகில என் மடியில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற என் பிள்ளைகள், அவர்கள் மேலே நான் அன்பு வைத்ததினாலே அவர்களை நான் என்ன செய்வேன், என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்பதற்கு ஏதுவாக அவர்களை நான் என்ன செய்கிறேன், சில காரியங்கள் இடரும்போது தவறும்போது அவர்களை சிட்சித்து உருவாக்குவதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன், தண்டிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டால் அப்படி இருக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு என்ன கொண்டு வருவான்? நீதிமொழிகள் இருக்குல்ல, சாலமோன் சொல்கிறார் இல்லையா, தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாக வளர்க்குறாங்க. பிள்ளை கோச்சிக்குவான், ஓடிடுவான், எதாவது பண்ணிவிடுவான். ஒரே பையன், ஒரே மக, ஒரே பிள்ளை. இப்போ நம்ம அன்பு செலுத்தாமல் எப்போ செலுத்துறது? எல்லாம் வேணும் தான். இஷ்டத்தின் பிரகாரமாக நீ என்ன வேணால் செய்ய, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், எது வேணால் பண்ணு. சில பெற்றோர்கள் அதையும் சொல்ல முடியாது, ஏன்னா இவன் அதுக்கு மேலே சீனியராக இருப்பான். சில பெற்றோர்கள் பார்க்குறோம் நம்ம, அதுக்கு மேலே எதையும் கண்டிக்க முடியாது, திட்ட முடியாது, பிள்ளைகளுக்காக எதுவும் வான் பண்ண முடியாது, ஏன்னா இவன் அதுக்கு மேலே இருப்பான். அப்புறம் எப்படி போய் கண்டிக்கிறது? அவன் திருப்பி கேள்வி கேட்பான், அப்போ அவமானம் ஆகிடும். அதனால் என்ன செய்வாங்க, வேறு யாராவது சம்மந்தம் இல்லாத ஆளுகளை கூட்டு வந்து, நான் சொல்ல முடியாது, நீங்கள் என்னாச்சும் சொல்லி கொடுங்கன்னு வாங்க. இது தேவையாது. முதல்ல நம்ம சரியாகணும், அப்புறம் பிள்ளைகளை சரிப்படுத்தணும். ஆண்டவர் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரோ அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், பேரண்ட்ஸுங்க. அப்போ தான் பிள்ளைகள் நம்மளை பார்த்து கவனிக்கிறாங்க, பிள்ளைகள் நம்மளை பார்க்குறாங்க, எப்படி அப்பா அம்மா வாழ்கிறாங்க, எப்படி பிஹேவ், எப்படி நடக்கிறாங்க, அவங்களோட டிசிப்ளின்ஸ் என்ன, அவங்களோட ஒழுக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களை கண்காணித்து வளர்க்குறாங்க, நல்ல ஆவிக்குரிய பாதையில் நடக்கிறாங்க என்று குழந்தைகள் ஒவ்வொரு வித்தின் ஒவ்வொரு செகண்ட் நம்மளை கண்காணிக்கிறாங்க. நம்ம இடறி போகும்போது தான் அது அவங்க மனதில் வேதனையும் காயங்களும் பாதிப்பும் ஏற்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அதே தான். நம்மளை உருவாக்குனார்னா நம்ம அவரை போல சுவாபம் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வித்தியாசமானவங்க தான் போவோம். அப்போது நம்மளை அவங்கள சிட்சித்து உருவாக்கணும், அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை. அதனால் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் மகளையும் தண்டிக்கிறார், அதுதான் உண்மை. அது மாத்திரமே நம்ம அப்படி அவர் தண்டிக்கல வச்சிங்களேன். அப்போ கீழே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்கள், 7ஆம் வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ. அப்போது ஒரு குழந்தை, அவன் வாலிப பையனாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்தாலும் சரிங்க. இப்போ என்னுடைய மகன் சார்லஸு 100 வயசு, எனக்கு ஒரு 150 வயசு வச்சிங்களேன். ஆண்டு அப்படி இருக்க முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன், 100 வயசு கிழவனாக இருந்தாலும் எனக்கு மகன்தான். அவன் கலெக்டராக இருக்கலாம், உலகத்துக்கு பிரசித்தப்பட்ட போதகராக இருக்கலாம், எனக்கு மகன்தான், எனக்கு உரிமை இருக்குது அவனை கண்டிக்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் தான். அல்லேலூயா. அப்போ ஆக நீங்கள் நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்களை சிட்சிக்கும் போது, உங்களை உருவாக்கும் போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவர் நடத்துவார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ. ஒரு தகப்பன், ஒரு நல்ல தகப்பன், ஒரு அருமையான தேவ மனுஷன், அவன் குடும்பத்துக்கும் தேவனுக்கும் சாட்சி பெற்ற மனுஷனாக இருப்பானால் தான் பிள்ளைகள் இடரும் போகுது அவன் கண்டிப்பாக சிட்சிப்பான், கண்டித்து உருவாக்குவான், நல்ல ஒரு மகனாக உருவாக்குவான், மகளாகவும் உருவாக்குவான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்காத ஏதாவது ஒரு தகப்பன் இருக்கிறானா
அப்படி இல்லை வச்சுக்க, அந்த தகப்பன் எப்படிப்பட்டவனு வேசியின் பிள்ளையாக தான் இருப்பான், அவன் விபச்சார மகனாக தான் இருப்பான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், எல்லாருக்கும் கிடைக்க 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சையை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இல்லாமல் விபச்சாரிகள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். வேசியின் பிள்ளைன்னா விபச்சாரக்கார பிள்ளை. அப்போ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சிட்சை உருவாக்குறது, உங்களுக்கும் அந்த உருவாக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் உங்களை இஷ்டத்தின் பிரகாரம் வளர்க்குறாங்கன்னா நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? யாரும் அப்படியே உண்முன்னு இருக்கிற பார்த்தா சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுங்கள். இனிமேனாச்சும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கணுங்க சிஸ்டர், பிரதர். நான் சொல்கிறது முதல்ல நான் எப்படி இருக்கிறேன், நான் சரியாக என்கிட்ட ஓட்டை இருந்துட்டு அழுகு இருந்துட்டு நான் என் பிள்ளைகிட்ட போயிட்டு ஏதாவது சொன்னேன்னா அவன் மனசு என்ன ஆகும் தெரியுமா? திருப்பி கேட்டால் வச்சிங்க ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் கேட்க முடியாமல் என்ன செய்கிறான், அம்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவா வச்சு போது விருது போ அப்படின்னா நான் எப்படி போய் கேட்குறது? அம்மா கிட்ட போய் நீ நான் சொல்லணும், ஐயா நான் அதுக்கு நீங்களே பரவாயில்ல, நான் அதை விட மோசமாக இருக்கிறேன், நான் எப்படி போய் பிள்ளைகிட்ட போய் சொல்கிறது? இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காத குடும்பத்தில் வந்து தேவனுடைய வருத்தம் துக்கம் கண்டிப்பாக இருக்கும். பி கேர்ஃபுல் ஆல் ஆஃப் யூ. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், எந்த ஒரு மனிதனும் சிட்சிக்க வேண்டும் தவறு செய்யும்போது. இப்போ உதாரணமாக சொன்னால், ஒரு பாத்திரம் ஒடுங்கி போயிடுச்சு வச்சிங்கன்னா, ஒரு பாத்திரம் ஒடுங்கி போயிடுச்சு, அதை என்ன செய்வீங்க? உடனே அந்த ஒடுக்கு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? சில பேருக்கு அதுவும் சோம்பறியாக இருக்குது, எவன் போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டு இருக்கு, ஈய பாத்திரத்துக்கு போட்டு புதுச்சா ஒன்று வாங்கிக்கலான்னு. ஆனால் அந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வேணும் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒடுக்கி எடுத்து தான் ஆகும். அதே போல் தான் ஒரு குயவன் ஒரு மண்பானை உருவாக்குறான்னா அது என்னாகும்? சில சமயம் உடஞ்சி போகும், சில சமயம் என்னாகும்? கோணையாக கீணையாக நிலரும். அப்போ அந்த குயவன் விட்டுறானா அதை வளைந்து நெளிஞ்சு உருவாக்கி ஒரு நல்ல அழகான ஒரு மண்பானையை என்ன செய்கிறாங்க? உருவாக்கி வச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். சின்ன சின்ன தவறுகளும் பெரிய தவறுகளும் நம்மளும் அறிந்தறியாமல் செஞ்சிருக்கலாம். ஆனாலும் நம்மளை உருவாக்குற தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய், வசனத்தின் நிமித்தமாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது நம்மை நாம் சரிபடுத்தி கொள்ள தேவனுடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரம் நம்முடையதல்ல, என்னை பெற்ற தாய் தந்தைகள் அல்ல, கர்த்தருடையது. கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால தான் யோபு 34:31 என்ன சொல்றாரு கவனிங்க. யோபு, தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆமீன். நான் தண்டிக்கப்பட்டுட்டேன். ஆண்டவர் என்னை உருவாக்குவதற்காக சில வேளையில் என்னை தண்டனைக்கு நேராக அனுமதிச்சிட்டாரு. ஆனால் இனிமேல் நான் என்ன செய்யக்கூடாது? அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பாவம் செய்யக்கூடாது. நான் தண்டிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரால் நான் தண்டிக்கப்பட்டுட்டேன். ஓகே, நல்லது தான். இனி அவர் மீண்டும் என்னை தண்டிக்காமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவம்னா ஏதோ பெருசாக நினச்சிருக்கு சில பேர். பாவம்னா என்ன தெரியுமா? கத்தியில் குத்துறது, கொலை பண்ணுறது பாவம், விபச்சாரம் பண்ணுறது. இப்போ விபச்சாரத்துக்கு லைசன்ஸே கொடுத்துட்டான் கவர்மெண்ட்டு, ரெட் லைட்டுன்னு சொல்லி பல இடங்களில். அடுத்தவனை வெட்டுறது பாவம், உதைக்கிறது பாவம், பிடுங்கிறது பாவம். இது நினைக்கிறேன், அப்படி இல்லை. அதுவெல்லாம் பெரிய பாவம், கொடிய பாவம்னு சொல்லுவாங்க. சின்ன புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 பீடி அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ 9 விட்டுட்டேன், இயேசு கிறிஸ்துக்காக விட்டுட்டேன், 1 மட்டும்தான் அடிக்கிறேன். இப்போ 1 அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ 2, அதே ஒரு பீடியை 3 வேலைக்கு வச்சுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ அதனால் பாவம் போயிடுச்சா? ஒரு பொய், துணிகரமான ஒரு பொய் சொன்னாலும் பாவம் தான். அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் பொய் சொல்லுதுன்னா நீங்கள் பரவாயில்ல விட்டுருவீங்களா? உங்கள் பாஸ்டர் பொய் பேசுனா நீங்கள் விட்டுருவீங்களா? என்னையுமே வச்சு பேசுகிறீங்க. உங்கள் பாஸ்டர் பொய் பேசிக்கிட்டே இருக்கிற வச்சுக்கிங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஒரு சங்கத்தை உருவாக்குவீங்க.
உருவாக்கி என்ன செய்வீங்க? பாஸ்டருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்க. அப்படி தானே? எல்லாருக்கும் உண்டானது தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? பொய் பேசுகிற நாவை நான் என்ன செய்வேன்? அறுக்கிறேன்றாரு. அதுக்காக கொலகாரா இயேசுன்னு சொல்லிடாதீங்க, உதாரணத்துக்காக சொல்கிறாரு. பொய் பேசுகிற நாவை நான் அறுக்கிறேன். அப்போ ஒரு சின்ன பொய் பேசுகிறதும், பொய் பேசாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் எந்த காரியத்துக்கு செய்யணும்? மறைக்க வேண்டியதை மறைச்சி தான் ஆகணும். ஒரு துணிகரமான பொய் பேசக்கூடாது. அப்போது என்னன்னா காரணம் என்ன? பொய் பேசுறது தேவனுக்கு பிடிக்கலன்றப்போ அதுவும் பாவம் தானே. அப்போ அதனால தான் எத்தனை அடி வாங்கி கழுத்தறுக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு செத்தால சாகணும் தவிர பொய் பேசிட்டு சாகக்கூடாது. புரியுதுங்களா? பொய் பேசினா பொய்யின் பிதா யார்? நமக்கு பிதா இயேசு கிறிஸ்து. பொய் பேசிகிட்டு இருக்கிறன்னா அவனுக்கு பிதா யார்? பொய் பேசுகிறவங்களோட பிதா யார்? தெய்வம் யாருன்னு கேட்குறேன். அப்போ இவ்வளோ விளக்கமாக வரக்கு இது ஒரு ஓடிக்கிட்டு வர இருக்கு. இதில் வரட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டு போகிறாங்க. பொய்யின் பிதா யார்? பிசாசு, சாத்தான். நான் வேதத்தில் தான் சொல்கிறேன், பைபிளை வச்சு தான் பேசுகிறேன். இதுக்கு வெளியில் போகலை. இயேசு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், நான் கற்பனை பண்ணி சொல்லலை. அப்போ ஒரு மனுஷன் பொய் பேசிக்கிட்டே இருக்கிறான்னா அந்த பொய்யின் பிதா யாருன்னா சாத்தான் தான். லூசிபர் தேவனால் சபிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்ட ஒரு தூதன், அவனுடைய பிள்ளைகள் தான். அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கிற ஆண்டவரே? வேசியின் பிள்ளை, விபச்சாரக்காரனோட பிள்ளைன்றாரு. உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எங்கள் அம்மா அப்படி தப்பான சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றா வச்சுக்க, விடுவோமா? எப்படி சண்டைக்கு போய் நிற்போம்? அந்த மாதிரி தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மீறும்போது, பாவத்தை செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பும்போது சில வேளையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்களை சிட்சிக்கிறார், தண்டனை வழங்குறதாக பார்க்குறோம். உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அறிந்து கொள்வாயாக. உன் இருதயத்திலே ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் கண்டித்து வளர்க்கிறது போல தேவனாகிய கர்த்தரும் கூட உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை சரியான நல்ல நிலையிலுக்கு கொண்டு வருவதற்காக உன்னை சிட்சிக்கிறார், உன்னை உருவாக்குகிறார் என்று நீ உன் இருதயத்திலே தேவனை குறித்து, தேவன் அனுமதிக்கிற சிட்சையை குறித்து அறிந்து கொள்வாயாக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 6வது வசனத்தில் வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அப்ப நீ ஆண்டவர் உன்னை சிட்சிக்காதபடி, உன்னை தண்டிக்காதபடி நீ இருக்க வேண்டும் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் உனக்கு காண்பிக்கிற என்ன வழியோ, வேத சத்தியத்தின்படி போதிக்கிற என்ன வழியோ அதன்படி நீ அவருக்கு பயந்து நடந்து, அது மாத்திரம் அவர் கற்பனைக்கு கை கொள்ள வேண்டும். புரியுதா? கர்த்தருடைய வழிகளின்படி நீ நடந்து அவருக்கு பயந்து அவர் கற்பனைகள் என்ன சொல்லுகிறாரோ வார்த்தையோ அதை பின்பற்ற வேண்டும். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவோம் தேவனால். புரியுதுங்களா? வெரி சிம்பிளான வார்த்தை தான் ஆடுற. நீ எனக்கு பிரியமாக இருந்தால் நான் உன்னை பிரியமாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? நீ என்கிட்ட முறுமுறுத்து சண்டை போட்டேன்னா நான் உன்னை மறக்கிறேன்றாரு. 2 விஷயம்தான். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதுபடி தான் அன்பு சொல்லுவோம். 2 சாமுவேலில் பாருங்கள், அங்கே 12ஆம் அதிகாரத்தில் 9-10 அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியன் ஆகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தேனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். போதும். இதில் நிறைய படிக்கலாம், நமக்கு டைம் இல்லாதனால சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று ஆண்டவரே என்ன செய்கிறாரு? சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு.
நல்ல சாட்சி கொடுக்குறார். எப்படி யோபுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி தாவீதை பார்த்து சொல்கிறார். ஏன்னா தாவீது வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். புரியுதுங்களா? அப்போ தாவீதின் திறவுகோல் உடையவரே அப்படின்னு கூட சொல்லப்படுகிற பாடலெல்லாம் நம்ம பாடுறோம். ஆனால் அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதன் தாவீது ஒரு சில சமயம் ஒரு சில காரியத்தில் என்ன செஞ்சிட்டாப்புல, பாவத்தில் விழுந்துட்டார். அப்போ என்ன பாவம்னா, ஒன்று விபச்சாரத்தில் விழுந்துட்டார், இன்னொன்று விபச்சாரத்தின் நிமித்தமாக அந்த பெண்ணோட கணவராகிய அவரை கொலை செய்து விட்டார். 2 காரியம், ஒன்று விபச்சாரம், இன்னொன்று மர்டர். கொலை செய்துட்டாப்புல அந்த பெண்ணோட பச்சைபாலோட கணவரை உரியாவை என்ன செய்கிறாரு, ஒரு போரில் நிற்க வச்சு அவனை கொன்று போட்டார். இந்த 2 காரியத்தை நிமித்தமாக நாத்தான் என்ற தீர்க்கதரிசி அனுப்பி அவனுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார். ஒரு கதையை போல வடிவமைத்து அந்த குற்றவாளி யார் என்று அவனே அவன் வாயில் சொல்லும்படியாக உணரும்படியாக அந்த தீர்க்கதரிசி ஒரு அழகான ஒரு கதை வடிவத்தில் எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு ஆடு என்ன செய்கிறாப்புல பலி செலுத்துகிறான் அப்படின்றலாம் சொல்லும்போது, அது அந்த மனுஷன் யார், அவனை நான் பார்க்கணும், பார்த்து அவனை கொன்று போடணும் அப்படின்னு, நான் வேறு யாரில்லடா நீ தாண்டான்னு சொல்கிறாப்புல. இப்போ உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறாப்புல, அடுத்து இந்த நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அழகான இந்த மனைவி ஒரே ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், அந்த கணவனையும் கொண்டுட்ட அந்த மனைவியும் இப்படி தப்பு பண்ணிட்டதுனால இனிமே உன் பிள்ளைகள் நீ நீ இந்த பகுதியில் 4 செவுத்துக்கு அறையில் தான் பாவம் செஞ்சுருக்கிற, இனிமேல் உனக்கு பெறக்கூடிய பிள்ளை எப்படி தெரியுமா, சூம்பி வியாதிப்பட்டு செத்து போயிடும்டான்ற ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் நீ பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும், இஸ்ரவேலர் ஜனங்கள், அதாவது பட்டம் பகலிலே திரளான ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே உன் பிள்ளைகள் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். எப்படி தண்டனை பற்றி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அப்பா 8 அடினா பிள்ளை 16 அடி சொல்கிறாங்கள பழமொழி, அது இதுதான். அப்பா 8 அடினா பிள்ளை எத்தனை அடி, 16 அடின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவைப்பாங்க பிள்ளைகளும். அப்போ அதனால தான் நீ ஒளிப்பிடத்தில் பாவம் செஞ்சதுனால உனக்கு இந்த தண்டனை, உனக்கு பின் வரக்கூடிய பிள்ளைக்கு எப்படி தெரியுமா இருக்கும், பட்டம் பகலில் எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பாக தப்பு பண்ணுவாங்க. அப்போ உன் இறுதி எப்படி இருக்கும் தெரியுமா, ஈட்டி வச்சு குத்துறது போல இருக்கும். அப்போ நீ சந்தோஷமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உன் சிங்காசனம், ஆடு மேய்த்திருக்கிற உன்னை ராஜாவாக வைத்த என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனிமேல் அந்த பதவி உனக்கு இல்லடான்றாரு. இனிமேல் போ, பழையபடி போய் ஆடு மேய்க்க போ. தேவன் சும்மா விட்டுற மாட்டார் யாரையும், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி, அதுதான். அப்போ உடனே அவன் என்ன செய்கிறான், போனால் போகட்டும் போடா அப்படின்னு நான் சொன்னார் இல்லையே, உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அவன் பழைய நிலைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தனால அவனுடைய மரணம் சமாதானத்தோடு நடந்தது. ஆனால் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு அவனுக்கு சிங்காசனம் தான் கிடைச்சது, பூர்ண ஆயுசு நாட்கள் கிடைச்சதை தவிர தேவன் சொன்ன வார்த்தை வாக்கு தத்தம் நிறைவேறின. அவனுடைய பிள்ளை பச்சைபாளையத்தில் பிறந்த பிள்ளை எப்படிப்பட்டது, சூம்பி போய் வியாதிப்பட்டு மரணத்தை சந்தித்தது. அதன் பின்பாக சாலமோன் அவன் பிறந்தான். அவன் மூலிமா தான் அவன் பார்த்தா அப்பா கொஞ்சம்னா அவன் 1000 பேரை வச்சுக்கிட்டான், அந்நிய தேவனைகளாக பின்பற்றான், அவன் ராஜ்யம் போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைகளும் ரெகோபியாவும் அதே மாதிரி தான் செஞ்சான், அவனுடைய ராஜ்யம் புரிங்கி போயிடுச்சு. அப்போ பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, தாமார் அதாவது அப்போ மகன் அவங்கெல்லாம் விபச்சாரத்தில் என்ன செஞ்சாங்க, ஈடுபட மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. பட்டம் பகல் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு பிள்ளை என்ன செஞ்சாப்புல, தேவன் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு. அதான் ஆண்டவர் தண்டிப்பார், சில வேளை சிட்சிப்பார். நம்ம சின்ன தவறு செய்கிற இதெல்லாம் ஒரு பாவமாக நினைக்கிறோம், அதுதான் பாவம். இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, பாவம் நமக்கு ஆண்டு உணர்த்திட்டா பாவம் தான். நமக்கு ஆண்டு உணர்த்தலைன்னா பாவம் கிடையாதுங்க. நீங்களே உங்களை மறந்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலைன்னா அது பாவம் கிடையாது. அதுக்காக அது வராத வரி அப்படியே போகக்கூடாது. ஆண்டர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தப்பு செய்யறதுக்கு முன்னாடி அழகாக சுட்டி காட்டுவார், சூப்பராக பேசுவார் நம்ம இருதயத்தில். ஸோ அப்போ உடனே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், பாவ அறிக்கை செய்யணும், விட வேண்டியதை விட்டு மனம் தெரிந்து ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை.
எவன் வேணும் எதை செய்கிறான், நான் இப்படி தானே அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக தண்டனை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இது வசனம் சொல்லப்படுகிறது. தன் தவறை உணரும்படி அவரை தண்டிக்கிறார். யார் தண்டிக்கிறாரு? தாவீதை தண்டிக்கிறதாக பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய அந்த ஸ்திரியை என்னதுன்னா மோசே என்ன செய்கிறாப்புல, திருமணம் பண்ணுறாப்புல. அங்கே உபாகம் என்னாகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கணுன்னா எத்தியோப்பிய ஸ்திரியை அவர் திருமணம் பண்ண நிமித்தமாக ஆரோன், சகோதரனாக ஆரோனும் மிரியாள் சகோதரியாக 2 பேர் என்ன செஞ்சாப்புல, தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகத்தை உண்டாக்கி பேசினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக 40 ஆண்டு காலமாக கானான் தேசத்தை போய் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த காரியம் நடக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இப்போ அதை பார்க்குறாரு. உடனே என்ன செய்கிறாப்புல, மோசே கிட்ட என்ன தீர்ப்பு சொல்கிறார். அங்கே வாசிப்போமானால் நல்லா கவனிங்க. இப்போ 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிமா. 12:3-5. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அதுக்கு முன்னாடி கவனிங்க, அந்த 2ஆவது வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இப்பதான் கவனிக்கணும், ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், கேட்கிற தேவன். அதனால தான் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் கண்களும் என் செவிகளும் கவனிக்கும் சொல்கிறாரு இல்லையா. அப்போ கர்த்தர் கேட்குறாரு. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை எல்லாமே ஆண்டவர் ரெக்கார்டில் வச்சிருக்கிறாரு. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாட்களில் நான் கேட்கிற கேள்விக்கு அவன் பதில் கொடுக்க ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 சொல்லப்படுகிறது. இயேசுவே சொல்கிறாரு. அதனால தான் நம்ம பேசுறதெல்லாம் அளந்து பேசுன்னு சொல்கிறது, கவனமாக பேசணும். அப்போ இங்கே உடனே ஆண்டவர் கேட்ட உடனே மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களின் மிகுந்த சாந்தம் உள்ளவன் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் உடனே என்ன செஞ்சார், அவங்கள கர்த்தர் துணியில் இறங்கி 5ஆம் வசனத்தை கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். கூப்பிட்றாரு, யார் கலங்கம் பண்ணா வா கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறப்போ, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராக நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலோடு அவனை பேசுவேன். என் தாசனாகிய மேசையோ அப்படிப்பட்டவனும் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, முகமுகமாக பேசணும் என்று சொல்கிறாரு. அடுத்தது அந்த 9ஆம் வசனத்தை பார்த்துட்டேன்னா, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. யார் மேலே? ஆரோன் மேலேயும் மிரியாள் மேலே ஆண்டோடைய கோபம் வந்தது. அப்போ எனவே அங்கே பார்த்தீங்கன்னா மேகம் 10ஆம் வசனத்தை, மேகம் ஒரு கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த பணியிலே வெண்மையாய் போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவன் குஷ்டரோகியாக இருக்கிறதை கண்டான். பார்த்தீங்களா? அப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசுறது ஒன்று தான், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுறது ஒன்று தான். புரியுதுங்களா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான், ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ எனவே மோசே கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனால தான் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, என்ன சார் நியாய தீர்ப்பு வழங்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கும்போது பேசும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சாப்புல, மிரியாமுக்கு பெண் குஷ்டத்தை கொடுத்தார் என்று பார்க்குறோம். 7 நாள் கழிச்சு தான் அவள் தீட்டு நீக்கப்பட்டு மீண்டும் பிராயணத்தை போகிறார். அது மோசே மீண்டும் ஜெபிக்கிறாரு. ஆண்டு மீண்டும் மனதுரிக்கு அவளுக்கு விடுதலை கொடுத்ததாக பார்க்குறோம். எனவே அது மாத்திரம் இல்லாமல் கவனிங்க, சில வேளையில் தேவன் நம்மை நடத்துதல் அறியும்படி நம்ம தண்டிக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம நடத்தும் போது அது எந்த விதத்தில் கர்த்தர் நடத்துகிறார் என்று நாம் என்ன சொன்னோம், அறிந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் சில வேளையில் என்ன சார் தண்டிக்கிறார். எரேமியா 31:18 எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 31:12-18. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நீரே என் தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்றாருன்னா, நீர் என்னை தண்டித்தீர், நல்லதுக்கு தான் தண்டிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசி எரேமியா சொல்றாரு, நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். ஏன்னா நான் இங்கே எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்கறதில்ல, கேட்கறதுக்கு எனக்கு இருதயம் கிடையாது, கல்லான மனசு.
வணங்கா கழுத்தவனாக இருக்கிறதுனால நான் அந்த மாடுகளை போல இருந்தேன். என்னை மீண்டும் திருப்பும்போது நான் மீண்டும் என்ன சொன்னது, என்னை சீர்படுத்திக் கொள்வேன். ஏன்னா அதனால் என்னை மீண்டும் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை நல்லா, சில பேர் சொல்லுவாங்களே ஒரு பெற்றோர்கள், இவன் என்ன சொன்னாலும் அடக்க மாட்டான், 4 போடு போடுங்க, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், 4 போடு போட்டு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற பற்றியா பெற்றோர்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லி தருவோம், சில பேர்கிட்ட சொல்லி தருவோம். அதே மாதிரி தான் அவன் சொல்கிறான், என்னை மீண்டும் திருப்புங்க ஆண்டவரை, நான் சரிப்படுத்தாமல் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன், இன்னும் வம்பு பிடிச்சவனாக இருக்கிறேன், கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், என்னை அடித்து மீண்டும் என்னை உருவாக்குங்க என்று. அப்பொழுது அப்படி நீ உருவாக்கும் போது நான் மீண்டும் என்ன செய்வேன், மனம் திருந்தி வாழ்வேன். ஏனென்றால் நீங்கள் தான் கர்த்தர், நீங்கள் தான் என்னை உருவாக்க முடியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். உங்களால் தான் முடியும். நான் என்னதான் என்னை திருத்திக் கொள்ளணும்னா முடியாது. நீங்கள் என்ன சொல்லி என்னை திருத்த வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதைப்படி என்ன செய்யுங்க. எவ்வளோ அழகாக கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த சில வேளையில் தண்டிக்கிறார். சங்கீதம் 119:7 சீக்கிரம் முடிக்க போகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவருடைய சமயத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்றேன்னா, நான் கர்த்தர் எனக்கு உபத்திரத்தை கொடுத்தது அது என் பார்வையில் நல்லதாக தெரியுது, அதனால நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு இடத்துல போகிறோம், பலவிதமான கொடுமைகள் நடக்குதுன்னா அந்த கொடுமை அனுபவம், ஒரு பிரச்சனைகள் நடக்குது அனுபவம், கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு ரொம்ப நல்லதாக தெரிகிறது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். புரியுதுங்களா? உபத்திரம் தாங்க முடியலன்னு போகிறதெல்லாம் கிடையாது, நல்லது. நான் நிறைய விஷயங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் அங்கே தாவீது தெளிவாக அங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 119:67 வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்ப நான் உபத்திரம், ஆண்டவர் என்னை தண்டிப்பதற்கு முன்பாக என் இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்தேன், என் இஷ்டத்தின்படி நடந்தேன். யார் சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு நான் இடம் கொடுக்கல, அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் உபத்திரம் கொடுக்கும்போது தான், என்னை சரிப்படுத்தும் போது தான் இப்போ நான் எப்படிப்பட்டவனை மாறுறேன், கர்த்தருடைய வேதத்தின்படி காத்து நடக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஆண்டவரை என்னை ரட்சிப்பதற்கு முன்பாக, என்னை சரிப்படுத்துவதற்கு முன்பாக நான் ஒரு மனிதனாக தீமையான காரியங்கள் செஞ்சேன். கர்த்தர் என்னை உருவாக்கும் போது தான் அவருடைய வசனத்தில் ஜீவன் உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னு நான் பின்பற்றி வாழுகிறேன். எவ்வளோ அருமையான இந்த வார்த்தை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், நாம் அவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும்படி நம்மை தண்டிக்கிறார். சங்கீதம் 119:75 எடுத்து வாசிங்க. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அப்போ கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதா இருக்கிறது, என்னை நியாயம் விசாரிக்கிறீர் என்றால் ஒரு உலக மனுஷன் போல விசாரிக்கல, அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குறார் என்றால் நியாயமான முறையில் தான் உருவாக்குவார். வீண் பழி சுமத்த மாட்டார், வீண் நம்ம தண்டனை நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தாவே, நீ உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். அப்போ உண்மையாக நீங்கள் செஞ்சது தவறு இல்லை ஆண்டவரே, கரெக்டாக தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நான் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் வருவதற்கு முன்பாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது 2 கல்லர்கள் இருக்கிறாங்க. கல்லர்கள் இருக்கும்போது அதில் ஒரு கல்லர் என்ன செய்யறா, இயேசுவை ஏகனமாக பேசி கொண்டிருக்கிறான், இயேசுவை கிண்டல் பண்ணி பேசி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னொரு கல்லன் என்ன சொல்கிறானா, டேய் கம்முனிரா, அவர் எந்த பாவம் செய்யல, அவர் பரிசுத்தர், தேவன், உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர், உருவாக்குனவர், அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கே எனக்கு நம்ம 2 பேர்த்துக்கு அவமானமாக இருக்கு. அதனால அப்படிப்பட்டவர் அவர் தண்டித்து வேதனை நமக்காக குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பாவம் செய்யாத சுத்த கண்ணர். ஆனால் நீ நான் அப்படி இல்லை, நியாயப்படி நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். நியாயப்படி சட்டத்தின் பிரகாரமாக நாம் செய்த குற்றங்களுக்கு ரோம அரசாங்கத்தின் நிமித்தமாக சிலுவை தண்டனை, மரண தண்டனை நியாய பிரமாணத்தின் பிரகாரமாகவும், நியாயத்தின் பிரகாரமாகவும், சட்டத்தின் பிரகாரமாகவும், தேவனுடைய பிரகாரமாகவும் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவர் அப்படி அல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை தண்டிக்கிறார்.
எப்படிப்பட்டது? நியாயத்தின் மூலமாக, நியாயமான முறையில், உண்மையாக, பொய் குற்றம் சாட்டி அல்ல. யூத ஜனங்கள் தேவனுக்கு பொய் குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்ததாக பிலாத்து அறிந்திருக்கிறான். இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. இவர் நீதிபரர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த தவறுகளுக்கு தக்க தண்டனை, தகுந்த தண்டனை, நியாயமான முறையிலே உண்மையாய் சிட்சிக்கிறார். எதற்காக? உன்னை நடுத்தரவில் நிறுத்தி அவமானப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை என்னையும் நம்மளை உருவாக்கி அவர் ராஜ்யத்திலே அவர் பிள்ளையாக மாற்றுவதற்காக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 77வது வசனத்தை வாசித்து முடிப்போம். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அது என் இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்போ நான் ஜீவனோடு வாழ வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும், உம்முடைய உருவாக்குதல் எனக்கு வேண்டும், உம்முடைய தண்டனை எனக்கு வேண்டும், உம்முடைய நியாயத்தின்படி என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ நான் பிழைத்திருக்கும்படி, இந்த உலகத்தில் என் ஆவி ஆத்ம சரீரம் கெட்டு போகாமல் பிழைத்திருக்கும்படியாக தேவனாக கர்த்தர் உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உம்முடைய வேதம் என்னை மனமகிழ்ச்சியாய் கொண்டு வருகிறது, என்னை சீர்படுத்துகிறது, என்னை தகுதிப்படுத்துகிறது, ஒரு உண்மை கிறிஸ்துவனாக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய மகனாக மகளாக இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லி அப்படியே நாம் எழுந்து நிற்போமாக.